இன்னைக்குப்பா ஹோட்டல் ஸ்டைலில் ரசம் செஞ்சு காட்டுறேன்ப்பா. 5 நிமிஷத்தில் சுலபமாக ரசம் செய்ய ரசப்பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம்ப்பா வாங்க. நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்குருவோம். இப்போ நம்ம ஊற வைக்க தண்ணி ஊற்றிக்குருவோம்ப்பா. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இப்போ புளி ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு ரசப்பொடியை தயார் பண்ணிடுவோம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரசப்பொடிக்கு பொருள் போட போகிறோம். ஒரு கையளவுக்கு துவரம் பருப்பு போட்டுக்குருவோம்ப்பா. இப்போ இதை நல்லா வறுத்துக்குருவோம். இப்போப்பா நம்ம பருப்பை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அதே கடாயில் பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு மல்லி எடுத்துக்குருவோம். தனியா பார்த்து மல்லியையும் வறுத்துக்குருவோம். அவ்வளோதான்ப்பா. ஒரு 2 நிமிஷம் மல்லியை நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அதே கடாயில் அதே அளவுக்கே நம்ம சீரகம் எடுத்துக்கிடுவோம். சீரகம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு மிளகு எடுத்துக்குவோம். இதெல்லாம் ஒரே அளவுக்கு எடுத்துருக்கோம்ப்பா. ஒரு 4 மிளகாய் போட்டுக்கிடுவோம். இதை நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். நம்ம கடாயுடைய சூட்டில் தான்ப்பா நம்ம வறுக்கணும். சீரகத்தையும் மிளகையும் ரொம்ப வறுக்கக்கூடாது. அதனால் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். கடாயுடைய சூட்டில் வறுத்து லைட்டாக எடுத்துக்கிடுவோம். இப்போ கடாயுடைய சூட்டில் நம்ம மிளகையும் சீரகத்தையும் வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். ஆறட்டும். ஆறினோடனே உங்களுக்கு அடித்து காட்டுறேன். இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி நிறுத்துக்கிடுவோம். இப்போப்பா நான் மீடியமான தக்காளியில் ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கிடுவோம்ப்பா. மல்லி இலையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடுவோம். தக்காளியும் மல்லி இலையும் நல்லா புளி தண்ணியில் நல்லா பிசைஞ்சு இப்படி எடுத்து வச்சுக்கிடணும். இப்போப்பா நம்ம அந்த ரசத்துக்கு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இதை உங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போப்பா நான் ரசத்துக்கு வறுத்து வச்சுருந்தேன். நான் மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். ரொம்பையும் நைஸாக அடிக்கக்கூடாது. கொஞ்சம் பரபரன்னாவே இருக்கணும். ரசத்துக்கு நம்ம எப்படி பரபரன்னு தானே இருக்கணும், அதே மாதிரி பரபரன்னு இருக்கணும். ரொம்ப பொடியாக்கக்கூடாது. மசால் பொடி மாதிரி பொடியாக்கக்கூடாது. இப்போப்பா என்கிட்ட வெங்காயத்தை கட்டியானதை கொஞ்சம் வறுத்து நான் பொடியாக்கி வச்சுருக்கேன். நீங்கள் பெருங்காய கட்டியை வாங்கி நீங்கள் பொடி திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே நீங்கள் வறுக்கும் போது அந்த பெருங்காய கட்டியை போட்டுக்கோங்க. இப்போ என்கிட்ட பெருங்காய கட்டி இல்லை. அதனால ஏற்கனவே நான் பெருங்காய பொடி வச்சுருக்கனால பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இதை எல்லாத்தையுமே இதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ரசப்பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். வீட்டில் இப்படி அடித்து வச்சுக்கிட்டோம்னா, பொடியாக்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும். நம்ம பொருளும் நம்ம என்ன போட்டிருக்கோன்னு தெரியும். வெளியே வாங்குற ரசப்பொடி அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்காது. நம்ம வீட்டில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. ரசம் ரொம்ப வாசமாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எப்போ ரசம் வைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம இதை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சுப்பா. இதை நம்ம 1 மாதத்துக்குனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 10 நிமிஷம் தான் வேலை. உங்களுக்கு இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க உங்களுக்கு 1 மாதத்துக்கு இது வரும். பூண்டு தேவைப்படும். இது நம்ம ரசம் வைக்கும் போது மட்டும் அப்பப்போ நம்ம ஒரு கல்லில் வச்சு தட்டி போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 7 பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு கல்லில் போட்டுக்கிடுவோம். இப்படி இருந்தால் அதை செஞ்சுக்கோங்க. இல்லாட்டா நீங்கள் மிக்சியில் 1 2மா திரிச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், இதையும் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, இதை நம்ம கல்லில் தட்டிக்கிறோம். இப்போப்பா நம்ம வெள்ளைப்பூண்டையும் ஒரு பச்சை மிளகாவையும் நல்லா தட்டிட்டோம். இப்போ நம்ம ரசம் வைக்கணுனாக்கா வெறும் ரசப்பொடி இருந்துச்சுனாப்பா நம்மளுக்கு 5 நிமிஷத்தில் சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ வெறும் வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மட்டும்தான் நம்ம தட்டணும். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு சட்டி வச்சுருக்கோம். சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். 1 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்குருவோம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். 2 கருவேப்பிலை போட்டுக்குருவோம். பச்சை மிளகாய் 1 போட்டுக்குருவோம்.
நம்ம தட்டி வச்சுருந்த வெள்ளைப்பூடையும் பச்சை மிளகாவையும் இதையும் போட்டுக்கிடுவோம். லைட்டாக ஒரு வதக்கிடுவோம். லைட்டாக வெள்ளைப்பூடுடைய பச்சை வாடை கொஞ்சம் லைட்டாக போச்சுரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசப்பொடியை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம்ப்பா. 2 ஸ்பூன் போட்டாச்சு. இதையும் நம்ம ஒரு லைட்டாக வதக்கிக்கிடுவோம். கரைச்சி வச்சுருந்த நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தூக்கி இதில் ஊற்றிக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா. ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சுருப்போம். கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக நுரக்கட்டி வரட்டும். வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா, உங்களுக்கு ரசம் வந்து மேலே நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ரசத்தை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, ரசம் ரெடி ஆயிடுச்சு. வீடே நல்லா மணக்குது. ரசம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வீட்டில் நம்ம சாப்பாடு 2 வட்டம் ரசத்தை ஊற்றி சாப்பிடலாம். நல்லா ஜீரண சக்தியும் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரசத்தில் வந்து எல்லாமே சேர்த்துருக்கோம். சீரகம், வெள்ளைப்பூடு, மிளகு எல்லாம் சேர்த்துருக்கனால நம்மளுக்கு உடம்புக்கு வந்து நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். அதனால் ரசம் இப்படி அடிக்கடி வீட்டில் வச்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.